பிக் பாஸோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. பட் கடந்த 2 நாள கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நெறைய டைம் குடுத்துருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ஏன் அப்படின்றது தெரியல. பட் நேத்து இருந்த டாஸ்க்லாம் கூட இன்னைக்கு கிடையாது. யாராவது செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாரி பல கேள்விகள்லாம் பிக் பாஸ் கேட்டார்ல. அது எதுவுமே இன்னைக்கு எதுவுமே நடக்கல. ஜஸ்ட் வந்தாங்க, பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க, போனாங்க அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. இதுல நெறைய இன்ஃபர்மேஷன் கன்வே ஆச்சு. அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சரவணன் விக்ரமோட தங்கச்சி ஓப்பனா வந்து சொல்லிட்டாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது உன் பேரில் இருக்கிற எல்லா பிளாக் மாதிரியும் மாற்றிட்டு வர, அந்த அளவுக்கு உன் பேரில் யாருமே இதுக்கப்புறம் எந்த குறையும் சொல்லக்கூடாது, அதை மாற்றிட்டு வர, கமல் சாரே உன்னை பாராட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வரேன்றது தான் மெயின் அட்வைஸு. இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் போயிட்டு அந்த கேங் கூட உட்காந்து இங்கே உட்காந்து புலம்புறது, அங்கே உட்காந்து புலம்புறது, அங்கே யோசிக்கிறது, இப்படிலாம் பண்ணவே கூடாது. புரியுதா? நான் போய் பார்ப்பேன், பார்த்தனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோணிலே சொன்னாங்க. இவர் வேற தங்கச்சி வெறுப்பது இதுதான் நேரம்ன்ட்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் போய் உட்காருவேன், அப்படி தான் இப்படி பண்ணுவேன்ற மாதிரி சரவணன் விக்ரம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு யார்கிட்டயாவது சாரி கிரி கேட்குறன்றதை பார்த்தேன், அவ்வளோதான், உனக்கு சாரி கிரிலாம் கேட்கவே கூடாது, கம்முன்னு இருக்கணும் சரவணன் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற? காலிலிருந்து ஒரே அட்வைஸ் மோடில் தான் இருக்காங்க காலிலிருந்து. அதில் குறிப்பாக வந்து பூர்ணிமாவை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் மாயாவை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டேன்டா, மன்னிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் மாயா பார்த்துருக்கா, கூட இருந்தே குழி பறிச்சிருக்கா அப்படின்றது. பூர்ணிமாவது ஒரு சில பாயிண்டில் வந்து உனக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் பேசியிருக்கா, ஆனால் மாயா ஒரு பொழுதும் பேசினதில்ல. சரி, அந்த ஜாக்பாட் டாஸ்கில் நீ 5 ஸ்டார் வின் பண்ணியா, யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பா சொல்லு அப்படின்னும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது, எல்லாரும் இது பண்ண மாதிரி தான் தோணுது. அப்படியா? மாயா என்ன தெரியுமா சொல்ல, அவனுக்குலாம் எதுக்குடா 5 ஸ்டார், அவன் எதுக்குடா ஜெயிக்க விட்டீங்கன்னு கேட்டா. அப்படி கேட்டா, ஏ ரியலி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், இதில் வேறு ஃபன்னுக்கா சொல்லுவாங்க, உண்மையாக தானே சொல்லிட்டு இருக்காங்க, சரவணன் விக்ரம் உண்மையாக தான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க, இதில் வேறு ரியலி இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஓப்பனாக உடச்சிட்டு விட்டாங்க. அவங்க இதெல்லாம் பேசிட்டு ஃபன்னுன்னுவாங்க, பன்னுன்னுவாங்க, எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஃபன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீ நம்பவே நம்பாத. ஒரு பாயிண்டில் கூட பூர்ணிமா அக்செப்ட் பண்ணுவான், நான் மாயாவை ஒரு பொழுதும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட உஷாராக இருந்துக்க, முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க, சப்போர்ட்டாக இருக்காங்கன்றதை பேசி உனக்கு ஆப்பு தான் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான அட்வைஸை போட்டிருக்காங்க. பட் இதுவே லேட்டு தான், என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்ப்போம், அதுக்கு டைம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா நாமினேஷனில் இருக்கிறது அந்தளவுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்காதுன்றது தான் என்னோட பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பூர்ணிமா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டாம், உனக்கு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தாட்டை நீ யோசிக்கிற. இப்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சேர் இருக்கா, அந்த சேரை எடுத்து தூரம் வைக்கணும்னா போயிட்டு நீ எடுத்து வைக்கணும்னு உனக்கு தோணும், ஆனால் அதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ பண்ணும்போது நான் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மீன் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி பண்ண மாதிரி தான் தெரியுது, நீயா இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே ஒருத்தர் சொன்னால் தான் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் விளையாடுறது எல்லாமே பயங்கரமாக உட்காந்துக்கிட்டு யானை, சின்ன குழந்தைங்களாம் யானை மாதிரி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அர்ச்சனாலாம் செம வெயிட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களாம் யானை மாதிரி விளையாடிட்டு பீன் பேங்கை இழுத்து போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஃபைனலாக பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பலான்னது அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வாகத்தா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நிக்சன் எப்படா வெளியே வருவ, வீட்டுக்கு வாடாடே, வா, உன்னை பார்த்தே அவனடா, நீ வீட்டுக்கு வரடா அப்படின்ற மாதிரி நிக்சன் அவங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்றதுன்னு. அதுக்கப்புறம் சரவணன் விக்ரம், என் தங்கச்சியை பார்த்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி, சூப்பர் அப்படின்ற மாதிரி, டேக் கேர் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. விசித்ரா மேம் கிட்ட போயிட்டு தான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைச்சிட்டாங்க. மேம், அது வால் பொண்ணு, குறும்புத்தனம், இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பா, அவளும் உங்களா மாதிரி தங்க மனசு, என்ன மனசு, தங்க மனசு, ஓகேவா? விசித்ரா மேமுக்கு எப்படி தங்க மனசாக இருக்கோ அந்த அளவுக்கு தங்க மனசு மேம், உங்களா மாதிரி தான், சுட்டித்தனம் இதெல்லாம் பண்ணுவாளே தவிர மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டா, உங்களா மாதிரியே தான் அவளும் இருப்பா, அவளை கொஞ்சம் பார்த்துங்க, அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சில அட்வைசஸ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் இன்டே தான், கமல் சார் முன்னாடி 2 கை தூக்குவார்ல, அந்த கையில் ஒரு கை நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புரியுதா மேம்? 2 கையில் ஒரு கை நீங்களாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக விஷ்ணுக்கு டைட்டிலுக்காக போராடுங்க விஷ்ணு, டைட்டிலுக்காக ஜெயிங்க விஷ்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தெரியுது இவங்க யார் சைடு டைட்டில் வின் பண்ணோன்றதை டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு மக்களே. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா